இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்குமே ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி. 10 மாசம் ஆகுது. சரி. 10 மாசத்துக்கு 15 அடி பாதி மரம் வளர்ந்துருச்சு. பாதி மரம் 15 அடி. சரி. 1000க்கு 1000 அப்படியே இருக்கு. ஒரே ஒரு செடி தான் பட்டு போயிருக்கு. சரி. எடுத்துட்டு போனதுல ஒரு கண்ணு கூட டேமேஜ் இல்ல, நல்லாவே இருக்கு. அதனாலதான் திரும்பி வந்து எங்களுக்கு கயா தான் வேணுங்கிறோம். கயா வந்து வளர்ச்சி நல்லா அதிகமா இருக்கு. ஒரு இலை கூட கீழே உதிரல, நல்லா துளிர் அடிச்சு நல்லா வருது. ஒரு அடியில வாங்கினேன். இப்ப இது வந்து 7 மாசம் ஆச்சு. இது 8 அடியில இப்ப வந்து இதான் நிக்குது. சாணி எருவு தான், ரசாயன உரம் எதுவுமே நான் போடல சார். மருந்து இல்ல, ட்ரிப்ளிகேஷன் கிடையாது. தண்ணி எடுத்து ஊத்தி மழையில போன வருஷம் கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு மழை வந்தது. நல்ல growth இருக்கு. எனக்கு இது 1 இயர்ல வந்து 20 ஃபீட் கிட்ட வந்துருச்சு. டெப்தாவும் இருக்கு, மரமும் பாருங்க நல்ல ஸ்டடியா இருக்கு. இப்ப எனக்கு கையே பெரிய கை, அதுவே என்னால சுத்தி பிடிக்க முடியல. என்னால இங்க என்ன ஒரு 15 நாள்லயே துளிர் அடிச்சிருக்கு. இது சாதா மகாகனியை விட அது நல்லாவே இருக்கு. கரெக்டா 3 months முடியுது. சரி. அது நல்ல வளர்ச்சி, எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி வந்துருச்சு கண்ணுங்களா. கிட்டத்தட்ட 7 அடி இருக்கு. 7 அடி வந்து காயா ஒரு மரம் தான் ஸ்டாடி பண்ணேன். 14 வருஷம் ஆகுது. அது மரமானது இன்னைக்கு 8 அடி சுத்தளவுல ஒரு 25 அடி ஹைட்ல இருக்கு. ஒரு 60 கனடி வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க. வளரும் 4 நாள் வளரும், சீக்கிரமா வளர்ந்து நம்ம பழம் கொடுத்துரும். ஒரு 10 வருஷத்துல பழம் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு மரத்தை சேர்ந்துதான் இது. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சார் இதை கண்டிப்பா ஒருத்தருக்கும் செய்யக்கூடியது சார். செய்யணும் கண்டிப்பா. நிலம் அதிகமா உள்ளவங்களும் நிலம் குறைச்சலா இருந்தாலும் சரிதான். ஆப்பிரிக்கன் காயானா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஆப்பிரிக்கன் காயானா ஒரு செடி நினைக்கிறாங்க. கிடையாது. ஆப்பிரிக்கன் காயானா மொத்தம் வந்து அதுல வந்து மேஜர் 4 வெரைட்டி இருக்கு. காயா அந்தோதைக்கா, காயா காண்டிஃபோலியா, காயா ஐவரன்சிஸ், காயா சனங்கலன்சிஸ். இந்த காயா சனங்கலன்சிஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த வச்ச உடனே இவ்வளவு பெரிய growth இருக்கும். ஒரே வருஷம் ஆப்பிரிக்கன் மகாகனி காயா கயா சைனிகள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல நல்லா ஹைட் போயிரும்னு நினைக்கிறேன். கயா வந்து சார், அதான் எனக்கு என்னன்னா, எனக்கு ஆல் டைப் ஆஃப் சாயில்லையும் வரணும். எங்கது வந்து பாத்தீங்கன்னா களி வந்துடுது. களியில வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வராதுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று தண்ணி வந்து ஒரு நின்றுச்சுனாலே அது இதாயிரும், வேறு அழுகல் வந்துடும். ஸோ எங்களுக்கு ஒரே பெஸ்ட் சாய்ஸ் இதுதான். கயா தான் ரிசர்ச் பண்ணோம். இது எல்லாத்துலயும் நல்லா வருது அப்படின்னாங்க. 20 நாளைக்கு வரும்போது சரியான மழை. சரி சரி. இவ்வளவு தண்ணியில இருந்தது. சரி சரி. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது செத்து வாடின மாதிரி தான் இருந்தது. மேல எல்லாம் இது எடுத்துருவீங்களா சார் அப்படின்னு. இல்லைங்க வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம போனோம். இன்னைக்கு வந்து பாக்கிறோம் அது எல்லாமே சைடு எல்லாமே வந்துருச்சு. ஓகே. எல்லாம் மூழ்கி இருந்தது, மலையில மூழ்கி இருந்தது. தண்ணி இடுப்பு தண்ணியில இருந்தது. ஓ, அப்போ ஓவரால் வந்து ஒரு கண்காணிப்புல தான் நீங்க ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஃபுல் ரிசர்ச் பார்த்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்குமே ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி. எவ்வளவு மாசத்துல வளர்ச்சி உங்களுக்கு தெரியுது? 45 டேஸ்லயே ஒரு பயங்கர வளர்ச்சி. அதாவது இங்க நம்ம நர்சரியில இருக்கிற இந்த லைன் மரங்கள் சொல்றீங்க? இந்த லைன் தான் சொல்றீங்க? நிப்பாட்டி போட்டோ எடுத்து இருக்கு. சரி. அதுவே உங்களுக்கு தெரியும். ஒரு மாசம் நாங்க வரும்போதும் நல்லாவே 3 டைம்ஸ் வரும்போதும் நிறைய வேரியேஷன், திக்னஸ், அந்த வந்து நல்ல வேரியேஷன் இருக்கு. சோ எனி சாயில் லைக் எஸ்பெஷலி இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபேண்டன்டா தோட்டங்களை போடுறதுக்கு மரங்கள் வச்சோன்னா அப்புறம் அதோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல தேடும்போது டக்குன்னு பார்த்தா அமேசானுடைய இதுல போய் ஒரு பிளேட் மாதிரி எல்லாம் வந்துச்சு. உடன் பிளேட்ஸ் மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் உள்ள போய் கிளிக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் டாலர்ஸ் கணக்குல $20 $30 போட்டிருந்தது. 20 யூரோ. அதெல்லாம் 5000 ரூபாய் ஒரு பிளேட். அப்படின்னா ஏதோ ஒரு பேசிக்கா வித்தாலும் மரத்தை எடுத்துக்கிட்டாங்கனாலும் அதுக்கு சம் வேல்யூ இல்லை. விவசாயம் பண்ண இடங்கள் அதை நம்ம அப்படியே போட்டுட்டோம்னாலும் நல்ல விஷயம் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் டைம் எடுத்து 3 தடவை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நர்சரியில இருக்கிற செடிகளே வந்து நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்றது வந்து எங்களுக்கு வந்து பிசினஸ் மீறி வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து பண்றீங்கல்ல, லாங் டேர்ம்ன்றதால கொஞ்சம் நம்ம கணக்கிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. வந்து செகண்ட் பேக்கப் இது என்னன்னா, இதுல ரொம்ப டாலா போறது இந்த ட்ரீஸ். சோ அடுத்து வந்து அந்த சாயிலுக்கு பெப்பர் வரும்னு சொன்னாங்க. ஓகே. மண் நிரப்பப்பட்ட பாக்கெட்டுகளில் உள்ளதை வாகனங்கள் மூலமாகவும், தேங்காய் நாரில் உற்பத்தி செய்யப்பட்ட செடிகளை ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கின்றோம்.